ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் ஹெல்த்தி ஃபுட்டு. இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை ரவையில் கிச்சடி. கிச்சடி செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் கோதுமை ரவையை போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிடணும். குக்கரில் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் கறி மசால் பட்டைகளை போட்டுட்டு இஞ்சி பூண்டு தட்டி போடணும். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து உப்பு, கருவேப்பிலை, பட்டாணி, கேரட், பீன்ஸ் சேர்த்து வதக்கிட்டு 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதி வந்த உடனே கழுவி வச்ச ரவையும் கொத்தமல்லி, புதினா சேர்த்து 2 விசிலுக்கு வச்சு இறக்கணும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருப்பதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். இது ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். கடைசியில் 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி இறக்கணும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.